யூசுவலி இந்த ஜப்பான் சீரிஸ் பார்க்கக்கூடியவங்க, இந்த அனிமே பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த செரி பிளாசம் மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும். அப்பேற்பட்ட செரி பிளாசம் உண்மையிலே அவ்வளோ அழகா ஜப்பான்ல இருக்குமானா அவ்வளோ அழகா இருக்கும். இப்பேற்பட்ட இந்த செரி பிளாசம் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மிட் மார்ச்ல இருந்து ஒரு மிட் மே வரைக்கும் நடக்கும். இங்க வந்து எப்படி நம்ம காணும் பொங்கலோ அதே மாதிரி அங்க வந்து ஹனாமின்னு சொல்லுவாங்க. அங்க உள்ள மக்கள் வந்து அவங்க ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து பிக்னிக் பாக்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த மரத்துக்கு கீழே போய் ரம்மியமா உட்கார்ந்து என்ஜாய் பண்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப விசேஷம். நம்ம இந்த டைம்ல டிராவல் பண்ணோம்னா நிறைய லோக்கல் ஈவெண்ட்ஸ், நிறைய ஆஃபர்ஸ், இங்க பாத்தீங்கன்னா ஒரு விழா கோலமா இருக்கும். கொஞ்சம் கிரௌடடா இருக்கும் இந்த டைம். பட் வெதர் வைஸ் அங்க உள்ள என்ஜாய்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஜப்பானே வந்து ஒரு லெவல் அப்லிஃப்ட் ஆயிருக்கும். நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு பேஸ்டல் பிங்க் பேக்ட்ராப்ல வந்து மவுண்ட் ஃபிஜியை பார்த்தா எப்படி இருக்கும்னு. 1912 நேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்காக ஆக்சுவலி ஜப்பான் வந்து ஒரு 3000 மரங்களை வந்து யுஎஸ்ஏக்கே கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்டையர் வேர்ல்டே ஜப்பானை விசிட் பண்ணும்போது வந்து செரி பிளாசம் டைம்ல தான் விசிட் பண்ணணும்னு நினைப்பாங்க.